ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் முதல் தடவை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். மறக்காமல் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நான் இன்னைக்கு எடுத்து வந்திருக்கிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி செடி தாங்க. ஆமாம், மருதாணி செடியில் என்னடா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இந்த மருதாணி செடியோட பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா லோசன்யா இனர்மெசிஸ். இதுக்கு டை கண்டென்ட் கொடுக்கக்கூடிய அந்த மூலக்கூறோட பேர் தான் லோசன். இந்த மருதாணி செடி புதர் மாதிரியோ இல்லை சிறிய மரம் மாதிரியோ அழகாக வளரக்கூடியது தன்மை கொண்டது. இது பல வகைகளில் நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு அழகான செடி. ஆரம்ப காலத்தில் இதை ஈஜிப்ட்லேயும் பாபிலோனியாவிலும் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டதான் நிறைய ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு இது பரவ ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது அதிக அளவில் ராஜஸ்தானில் பயிரிடப்படுறதா சொல்லப்படுது. இந்த மருதாணியை முன்னொரு காலத்தில் மறு தோன்றின்னு தான் சொல்லியிருக்காங்க. மறு மாதிரி நம்ம கையில் வைக்கும்போது அது மறு மாதிரி காட்சி அளிக்கும். அதுக்கப்புறம் காலப்போக்கில் தான் இதை மறு தோண்டியிலேருந்து மருதாணியாக மாறுச்சு. அந்த நாட்களில் திருமணங்கள் நடக்கும்போதே அதை ரொம்ப நாள் வச்சு கொண்டாடுவாங்க. அதில் ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த மருதாணி ஃபங்க்ஷன் சொல்ல, அதாவது மெஹந்தி ஃபங்க்ஷன், மெஹந்தி செரிமனி அப்படின்னு சொல்கிறது. அந்த டைம்லலாம் ரொம்ப நாள் வச்சு கொண்டாடுவாங்க. எல்லா அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கும் கூப்பிட்டு மருதாணி வச்சு விடுவாங்க. இடைப்பட்ட காலங்களில் மருதாணிக்கு பெரிய மவுஸ் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் மருதாணிக்கு பெரிய டிமாண்டே இருக்குங்க. எங்கே பார்த்தாலுமே மெஹந்தி ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணுறதுக்கு அளவே இல்லாமல் போச்சு. இன்னைக்கு தெருக்கு தெரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. மருதாணியோட நன்மைகள் நிறைய இருக்குங்க. இந்த மருதாணி இலையை நீங்கள் அரைச்சி உங்கள் கையில் வைக்கும்போது பித்தத்தினால ஏற்படக்கூடிய உடல் சூட்டை கட்டுப்படுத்துகிற தன்மை இந்த மருதாணி செடிக்கு உண்டு. அது போக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரியான ஸ்கின் டிசீஸையும் கட்டுப்படுத்தக்கூடியது. ஒரு சிலருக்கு இது இச்சிங் ரேஷஸ், இது ஒரு சிலருக்கு ஒத்துக்காதவங்களுக்கு இது இந்த மாதிரி ஏற்படும். மற்றபடி பெரிய பாதிப்பில்லாத செடி தான் இந்த மருதாணி செடி. நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு பித்தம் அதிகமாக இருந்தால் அதிகப்படியாக கருன்னு நம்ம கை சிவக்க பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த மருதாணியை கைக்கு மட்டும் இல்லை, தலைக்கு கூட பயன்படுத்துவாங்க. கைக்கு டிசைன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தலைக்கு அதை ஒரு இயற்கையான டையாக பயன்படுத்துவாங்க. இதுக்கும் மேலே சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி தான் நமக்கு நிறைய டைஸ் ப்ரிப்பேர் ஆகுது. அதில் எக்ஸஸாக நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா வெறுமனே மருதாணி இலையை அரைச்சி அதை தலையில் தடவுவாங்க. அதோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ரெட்டு அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலரில் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் இதை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இதை தலைமுடிக்கு ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னராகவும் ஒரு ஸ்ட்ரென்தனராகவும் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கேல்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த ஃபேக்ட்டு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியலை. மருதாணியோட பூவை பார்த்தீங்கன்னா ஒரு துணியில் கெட்டி நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி தலகாணிக்கு அடியில் வச்சுட்டு படுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் வரும்னு சொல்கிறாங்க. இதை நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமனிடமிருந்து வரம் பெற்ற மருதாணி செடி அப்படின்னு ஒரு டாபிக் நான் பார்த்தேன். அது கிளியராக நான் உங்களுக்கு என்ன டீட்டெயில் நான் பார்த்துட்டு சொல்கிறேங்க. அது வேணும்னா கண்டிப்பாக நமக்கு உங்களோட ஆதரவை கமெண்டில் தெரிவிச்சுட்டு போங்க. நம்ம இங்கிலீஷில் இதை ஹென்னான்னு சொல்லுவோம். மருதாணியை இன்னைக்கு அதை ஹென்னா, மெஹந்தி கோன் அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறோம். மார்க்கெட்டில் மலிவான விலையில் கிடைக்கிறத கோன்ஸை நிறைய பேர் அளவுக்கு அதிகமாக வாங்கி போடுவோம். அதில் எக்ஸஸாக நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். அதனால ரொம்ப டேஞ்சரான விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதாவது கையில் வீக்கம் வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருங்க. அதை அதுக்கப்புறம் வீடியோவில் நான் காட்டுறேன். ஆனால் இன்னைக்கு நிறைய மலிவான விஷயங்களையும் மலிவான கோன்ஸையும் தாண்டி நிறைய நேச்சுரல் கோன்ஸும் இருக்குது. மலிவான கோன்ஸை பயன்படுத்தும் போது இந்த மாதிரி வீக்கங்கள், கையில் அலர்ஜிக் ரியாக்ஷன் கை மிகப்பெரிய வீக்கத்தை உண்டாக்கும். அப்படி நீங்கள் உங்களுக்கு 15 ரூபா 10 ரூபா கொடுத்து வாங்குற கோன்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிலைமை தான் ஏற்படும். அதை விட்டுட்டு தரமாக தயாரிக்கக்கூடிய ஆர்கானிக் கோன்ஸை வாங்கி பயன்படுத்துங்க. விலை காஸ்ட்லியாக இருக்குது, 50 ரூபா கொடுத்து ஒரு ஆர்கானிக் கோன் நான் வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா
அது உங்களோட சாய்ஸுங்க. ஆனால் நம்ம தயாரிக்கிற எந்த பொருளாக இருந்தாலுமே நம்ம பார்த்து பார்த்து பண்ணுறது தான். மலிவான விலையில கிடைக்கக்கூடிய இந்த கோன்ஸை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது உங்கள் கைகளுக்கு மோசமான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். அதனால் தரமான பொருட்களை சூஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்படி நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிற ஆர்கானிக் கோன்ஸை உங்களுக்கு ஒத்துக்குதா அப்படின்னு பார்க்கணுன்னா நீங்கள் தாராளமாக பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தரமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விலை கொடுத்து வாங்குறது தப்பே கிடையாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு பொருளும் உங்களோட உடம்புக்கு நல்லதான்னு நீங்கள் தான் பார்த்து வாங்க. அதனால் மறக்காமல் ஆர்கானிக் கோன்ஸ் வாங்க பாருங்க. தயாரிக்கிற கோன்ஸ் தான் உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.